வெல்கம் டு jaktech யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆர்டினோல எப்படி வந்து ப்ரோக்ராமிங் வந்து அதில் கொடுத்து அதோட அவுட்புட் ஆர்டினோ போர்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெடட்னா என்ன, ஐஓடினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கோடிங்கை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சிமுலேஷனில் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு வந்து போர்டோ ஆர் உங்களுக்கு வந்து சென்சார்ஸோ இல்லை அவுட்புட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி பஸ்ஸரு மோட்டர்ஸோ எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருந்தாவே போதும். இந்த சிமுலேஷனில் நீங்கள் இந்த எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் இந்த அவுட்புட் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து ஒரு போர்டில் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இது எப்படிங்கிறத பார்க்கலாம். எம்பெடட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, ஒன்னை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று இருக்கிறது, இல்லைன்னா இன்னும் சுலபமா சொல்ல போனா ரெண்டு கம்பைன் ஆனது தான் எம்பெடட்னு சொல்லுவோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இந்த ரெண்டு கம்பைன் ஆனது தான் எம்பெடட் சிஸ்டம்னு சொல்றோம். ஒரு ஹார்ட்வேரை சாஃப்ட்வேரை வச்சு, அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஆர் கோடிங் அதை கொடுத்து நம்ம ஹார்ட்வேரை ஆப்ரேட் பண்ண வச்சோம்னா அதுக்கு பேரு எம்பெடட் சிஸ்டம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி எல்லாம் கையில துவைச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்கு. ஸோ வாஷிங் மிஷினை நீங்க துணியை வந்து நீங்க போட்ட உடனே போட்டுட்டு உங்களுக்கு மேல அந்த ஃப்ரண்ட் பேனல்ல வந்து செட்டிங் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணிடும், துவைக்கிற ஃபங்க்ஷனை வந்து அதுவே பண்ணிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே ஹார்ட்வேர் காம்பனண்ட். அதை வந்து ஆப்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம், அதனால அது வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த வாஷிங் மிஷின்ல ஹார்ட்வேர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் ரெண்டுமே வந்து கம்பைனா ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் தான் எம்பெடட் சிஸ்டம். ஸோ இந்த எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது எதுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் வந்து நம்ம அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுக்கு இந்த துவைக்கிறதே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் நீங்க உள்ள மேலே டைமர் இதெல்லாமே செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா நீங்க எதுவும் இன்டரப்ட் பண்ணாத வரைக்கும், நீங்க வேற ஃபங்க்ஷனை மாத்தாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஒர்க் அது பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு எம்பெடட் சிஸ்டம் நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோலர் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் வித் டிவைஸ், ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ் பண்றோம். அதோட பர்பஸ் தான் எம்பெடட் சிஸ்டம். ஓகே, அடுத்தது ஐஓடி. ஐஓடினா என்ன? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் மூலியமா இயங்குற ஆர் இன்டர்நெட் மூலியமா வந்து ஆப்ரேட் ஆகிற திங்ஸ்ங்கிறது பொருள். அதாவது வந்து பொருள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு அலெக்சா ஸ்பீக்கர் இருக்கு, இன்னொரு இடத்துல லைட் இருக்கு. ஸோ இந்த அலெக்சா ஸ்பீக்கர் அண்ட் லைட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பொருள். இந்த ரெண்டு பொருளுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா கம்யூனிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அலெக்சா கிட்ட ஹே அலெக்சா சுவிட்ச் ஆன் தி லைட் அப்படின்னா அந்த லைட் வந்து ஆன் ஆகுது. சுவிட்ச் ஆஃப் தி லைட்னா லைட் வந்து ஆஃப் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பொருளுமே வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இந்த ரெண்டு பொருள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா த்ரூ தி இன்டர்நெட். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுக்குறேன், முடிஞ்சா அந்த லிங்கை போய் பாருங்க. இன்னும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறது டீப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அலெக்சா மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஒரு உங்க 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 வீட்டில் இருந்துட்டு இன்னொரு இடத்துல உங்க தோட்டத்திலேயோ ஆர் வந்து வேற ஒரு பிளேஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணும்னா இங்க ஒரு சென்சாரை வச்சு நீங்க உங்க வீட்டில இருந்தே வந்து அதை மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் போன்லயோ ஒரு உங்க லேப்டாப்லயோ உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்திலயோ மொபைல் நீங்க வந்து அது என்னங்கிறத மானிட்டர் பண்ணி கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் வந்து ஒரு இன்டர்நெட்டோட பேக்ரவுண்ட்ல நடக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ல என்ன வரும்? உங்களுக்கு ஹார்ட்வேர் வரும் அண்ட் சாஃப்ட்வேர் வரும். ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகி அது கூட நீங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ற ஒரு ஃபீல்டு வந்து ஐஓடி. ஸோ ஐஓடி எம்பெடட் சிஸ்டம் வித் இன்டர்நெட் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். எம்பெடட் சிஸ்டம் வித்தவுட் இன்டர்நெட் வந்து இட்ஸ் ஜென்ரலியே ஒரு எம்பெடட் சிஸ்டம் மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஐஓடிக்கும் எம்பெடட் சிஸ்டத்துக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்.
ஸோ எதுக்காக ஐஓடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராசஸாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிசிடிவியை உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனில் உங்கள் ஆஃபீஸ்லேயோ ஆர் உங்கள் காலேஜ்லேயோ உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறத நீங்கள் ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்கலாம். மானிட்டர் பண்ணுறது இல்லாமல் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸையோ ஆர் கண்ட்ரோலிங் ப்ராசஸையோ வந்து நீங்கள் இங்கே பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு நமக்கு ஐஓடி நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேக் போனா இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டை வச்சு தான் பேஸ் பண்ணி இது ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதுல நம்ம இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. இந்த வாட்டர் டேங்க்ல ஒரு லெவல் வரைக்கும் வாட்டர் இருக்கு. அந்த டேங்கோட ஆப்போசிட்ல டாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சிருக்கோம். அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் சென்சார். அந்த சென்சார் வந்து வேவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். டிரான்ஸ்மிட் பண்ணி அகெயின் அது ரிசீவ் பண்ணுது. அந்த டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ற அந்த டைம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டிஸ்டன்ஸை வந்து அது கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அது எல்லாமே எதுல பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது என்னன்னா ஆர்டினோ. எம்பெடட் சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்றது ஆர்டினோ யூஸ் பண்ணுவோம், மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அந்த ப்ராசஸ்ல அது பண்ணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வரைக்கும், இந்த சென்சார் இந்த போர்டு வரைக்குமே வந்து எம்பெடட் சிஸ்டம்னு சொல்லிக்கலாம். எப்போ அந்த எம்பெடட் சிஸ்டம் ஒரு இன்டர்நெட் கூட ஒரு கிளவுடு கூட கனெக்ட் ஆகுதோ அப்பவே அது வந்து அந்த எம்பெடட் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த போர்ட்லேருந்து ப்ராசஸ் ஆகி வர அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டர்நெட் கொடுக்குறோம். இன்டர்நெட் மூலிமா வந்து வெப் அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனில் நாம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்லேயோ உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயோ வந்து அந்த வாட்டர் டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ லெவலில் தண்ணி இருக்குங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மானிட்டர் பண்ணிட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வாட்டர் டேங்கை ஃபில் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல எம்பெடட் சிஸ்டமும் இருக்கு, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டும் யூஸ் பண்றோம். ஸோ எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம இந்த ஒரே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கிளியரா சொல்ல போனா எம்பெடட் சிஸ்டத்துக்கு ஒரு ஐஓடிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச். ஸோ ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம என்னன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்ல நீங்க ஸ்மார்ட் வாட்ச்ல உங்க டைம் மட்டும் இல்லாம நிறைய உங்க ஃபுட் ஸ்டெப்ஸ், கலோரிஸ் பர்ன் பண்றது, உங்க ஸ்லீப் டைம் எல்லாமே வந்து அதுல மானிட்டர் பண்ணிக்கிறோம். அதுல நம்ம எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கிறோம், செக் பண்ணிக்கிறோம். அதுல மட்டும் இல்லாம உங்க மொபைல் போன்ஸ்ல ப்ளூடூத் மூலியமா அதை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மொபைல் போன்ஸ்லயும் நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்ப வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது, உங்களுடைய எல்லாமே வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் மூலியமா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய இந்த ஸ்மார்ட் வாட்சும் வந்து ஐஓடிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே வந்துடும். இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, அகெயின் ஐஓடினா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி பண்றது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தியரிட்டிக்கலா நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலர் நமக்கு தேவை. ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு காம்போனன்ட் தேவை. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினோ போர்டுன்னு சொல்லுவோம். அந்த ஆர்டினோ போர்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது தான் ஆர்டினோ போர்டு. ஸோ இந்த ஆர்டினோ போர்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம், இந்த போர்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த போர்டு தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொடுக்குற இன்புட்டை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த போர்டுக்கு நீங்க டீச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இங்கிருந்து வர்ற இன்புட்டை வந்து இப்படி ப்ராசஸ் பண்ணணும், இந்த ப்ராசஸ் பண்ண இன்புட்டை வந்து அவுட்புட்ல இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த போர்டுக்கு வந்து நீங்க சொல்லி தரணும். ஸோ அந்த சொல்லி தரதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னா ப்ரோக்ராமிங். அதுக்கு கொடுக்குறோம் அந்த ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கோடிங் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த போர்டுக்கு நம்ம ஃபீட் பண்றது. ஸோ இப்போ இந்த போர்டு நமக்கு இருக்கு, இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எப்படி ஃபீட் பண்றது? ஸோ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கீபோர்டு இருக்காது, டிஸ்பிளே எதுவும் இருக்காது. ஸோ எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டை எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து இதில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு தான். இதுதான் வந்து ஒரு ஆர்டினோல வந்து நிறைய ஃபேமிலி இருக்கு. ஆர்டினோ ஃபேமிலியில ஆர்டினோ யூஎன்ஓ அப்படிங்கிற ஒரு போர்டை நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு பேசிக்கான போர்டு. இதுல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே இதுல இருக்கும். ஸோ இதுல இந்த பின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஐசி இருக்கும். இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐசி. ஸோ இந்த ஐசியை வந்து இந்த ஐசி தான் இது ப்ராசஸ் பண்ணுது. இதுல வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பின்ஸ் இருக்கும். இன்புட் பின் இருக்கும், அவுட்புட் பின் இருக்கும். அதாவது இன்புட் பின் எதுக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐஓடியில்
என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். நான் ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்றேன். அப்ப டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது டெம்பரேச்சர் சென்சாரை ஒரு இடத்துல வைக்கிறேன். டெம்பரேச்சர் சென்சார்ல இருந்து சென்ஸ் பண்ணி வர்ற சிக்னலை நம்ம போர்டுக்கு இன்புட்டா கொடுக்கணும். ஸோ அந்த போர்டுக்கு இன்புட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் பின்ல நம்ம கொடுத்துருவோம். இன்புட் பின்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஐசி வந்து இதை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அவுட்புட் செக்ஷன்ல நம்ம கொடுக்கணும். அவுட்புட் செக்ஷன்ல எப்படி கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்ஸ் ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் எனக்கு வந்து பஸர் ஆன் ஆகணும் அவுட்புட்ல. ஆர் இல்லைன்னா வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த எல்இடி லைட் எரியணும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சென்சாருங்கிறது டெம்பரேச்சர் சென்சாருங்கிறது இன்புட் பின்லையும் உங்களுடைய எல்இடியோ ஆர் பஸரையோ அவுட்புட் பின்லையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ப்ரோக்ராம கொடுத்துட்டீங்கன்னா, ப்ரோக்ராம ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆபரேஷன் அதை பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து ஆர்டினோவோட போர்டோட ஃபங்க்ஷன். ஸோ இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் வேணும். அந்த யூஎஸ்பி கேபிளை நீங்க ஆர்டினோ போர்டில் ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அந்த சாஃப்ட்வேர் எதுக்குன்னா, உங்க கோடிங் நம்ம டைப் பண்றோம் இல்லையா, கோடிங் டைப் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஆர்டினோ ஐடிஇ. அந்த கோடிங்கை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போர்டை வந்து ஆன் பண்ணிக்கங்க, பவர் அப் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுடைய ஆர்டினோ ஐடியை லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்ட்னு கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த உங்க போர்டோட டைப் என்ன போர்டு. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த போர்டு நிறைய போர்டு இருக்கு. ஆர்டினோ யூஎன்ஓ, ஆர்டினோ நேனோ, ESP32 அப்படிங்கிற நிறைய போர்ட்ஸ் இருக்கு. நீங்க எந்த போர்டு உங்களுக்கோ அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு சீரியல் போர்ட், செலக்ட் யுவர் சீரியல் போர்ட் கேட்கும். அதில் வந்து கம்யூனிகேஷன் போர்ட் தான் உங்களுடைய சீரியல் போர்ட், அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அந்த கோடிங் வந்து அந்த போர்டுக்கு அப்லோட் ஆயிரும். ஒன்ஸ் அப்லோட் ஆயிருச்சுன்னா அந்த ஆர்டினோ போர்டு வந்து நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து அது பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆர்டினோ வந்து இன்ஸ்டால் பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ரியல் டைமாக வந்து நீங்கள் ஒரு போர்டு எடுத்து ஒரு போர்டை வச்சு நீங்கள் இன்புட்டில் ஒரு சென்சாரை கொடுத்து அவுட்புட்டில் வந்து அவுட்புட் டிவைஸ் எல்இடியோ பஸரோ ஆர் மோட்டரோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிளாக நீங்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை, எங்களுக்கு போர்டு ஆர்டினோ போர்டு கிடையாது, சென்சார் இல்லை, மோட்டர் இல்லை, எல்இடி இல்லை, பஸர் இல்லை, எதுவுமே இல்லைனாலுமே இந்த ஆர்டினோவோட ப்ரோக்ராமை ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வெப்சைட்டில் போய் நீங்க இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க கொடுத்து நீங்க இதுக்கு எப்படி அவுட்புட் வருங்கிறத ஒரு சிமுலேஷன்லயே நீங்க பார்த்துக்கலாம். அந்த சிமுலேஷன் எப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை சிமுலேட் பண்றதுக்கு உங்களுடைய கூகுள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா Wokwi WOKWI அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட், இதை வந்து ஹோம் பேஜ் உங்களுக்கு வரும். இதுல வந்து நீங்க சிமுலேட் பண்றதுக்கு நீங்க என்ன போர்டு யூஸ் பண்றீங்களோ, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்டினோல நிறைய போர்ட்ஸ் இருக்கு. அதில் நீங்க உங்களுக்கு எந்த போர்டு நீங்க யூஸ் பண்றீங்களோ ரியல் டைம்ல அதை வந்து இந்த போர்டில் நீங்க செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சிமுலேஷன்ல. நான் வந்து ஆர்டினோ யூஎன்ஓவை கொடுக்குறேன். ஸோ ஆர்டினோ யூஎன்ஓ கொடுத்த உடனே அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது காமிக்கும். நீங்கள் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கோடிங் இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டினோ போர்டில் இருக்கிற கனெக்ஷன்ஸை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஆல்ரெடி இருக்கிற கோடிங், இது நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நம்ம புதுசாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம புதுசாக நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரு எல்இடியை ஆர்டினோ போர்டோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணி அந்த எல்இடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப், அதாவது வந்து 1 செகண்ட் இன்டர்வல்ல ஆன் அண்ட் ஆஃப் பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளுடைய இப்போ நம்ம பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற கோடிங்கை டெலீட் பண்றதுக்கு Ctrl+A கொடுத்து டெலீட் கொடுத்துருங்க, டெலீட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுடைய ரைட் சைடில் அந்த ஆர்டினோவோட கனெக்ஷன்ஸ் இதில் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, இது வந்து இன்னொரு ப்ரோக்ராமோட இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டெலீட் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போ ஆர்டினோ போர்டு இருக்கு. ஆர்டினோ போர்டில் எனக்கு வந்து ஒரு எல்இடியை மட்டும் ஆன் பண்ண வைக்கணும். எல்இடியும் நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எல்இடி வேணும். எல்இடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்இடி செலக்ட் பண்ண உடனே இப்படி வந்துடும். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடுங்கிறது அதுலேயே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அந்த பின்னு மேலே வச்சிங்கன்னா வந்து ஏங்கிறது ஆனோட், சிங்கிறது கேத்தோடுன்னு அதுவே காமிக்கும். இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த எல்இடியை நான் கனெக்ட் பண்ணணும். ஆனோட வந்து ஒரு 4th பின்ல கனெக்ட் பண்ணிடுங்க, அதாவது அவுட்புட் பின். 4th பின்ங்கிறது ஒரு அவுட்புட் பின்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒயர் மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஒன்று வரும். அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4th பின்னு கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி கேத்தோடு பின்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படியே லைன் எடுத்துட்டு அகெயின் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இங்கே ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4th பின் எடுத்து நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பின்னை கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஒரு ஆர்டினோ யூனோ போர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்ன சொல்ல போறோம்னா, ஆர்டினோக்கு என்ன சொல்ல போறோங்கிறதுனா, இந்த எல்இடியை ஒரு 1 செகண்ட் டிலேல ஆன் அண்ட் ஆஃப் வந்து ரிப்பீட்டடா பண்ண வைக்கணும். அதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்துருங்க, லெஃப்ட் சைட். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடிங், நம்ம இதுக்கான கோடிங் தரணும். இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோடிங் நான் இப்போ சொல்கிறேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதை வந்து டீட்டெயிலாக படிக்கணும்னா நம்ம வந்து எம்பெடட் சிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, அதை நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் அந்த எம்பெடட் சி ப்ரோக்ராம் பற்றி நான் வீடியோ போடுறேன், அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படிங்கிறது போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் void setup அப்படின்னு கொடுக்கணும். void setup. நெக்ஸ்ட் ஒரு கர்லி பிராசஸ் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு பின் மோட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆர்டினோல கொடுக்குற ப்ரோக்ராமோட ஒரு டிஃபால்ட்டா இது வந்து நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ பின் மோட் அப்படின்னா எந்த பின்னை நம்ம வந்து அவுட்புட்டா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்றோம். ஸோ பின் மோட்ல எந்த பின்னா நம்ம 4th பின்னை அவுட்புட்டா எடுத்திருக்கோம். 4, அவுட்புட் அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது void loop. void loop. ஸோ void loopங்கிறது நமக்கு என்னங்கிறது தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு லூப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இங்கே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த எல்இடியை ஒரு டைம் ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது மட்டும் இல்லாமல் அது கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒர்க், அந்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம void loop யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு கர்லி பிராசஸ் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட். டிஜிட்டல் ரைட் WRITE கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 ஹை. ஸோ ஹைன்னு கொடுத்துங்க. ஹைனா வந்து உங்களுடைய அந்த எல்இடி வந்து க்ளோ ஆகும், ஆன் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ டிலேல ஆன் அண்ட் ஆஃப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே கொடுத்துங்க. டிலே இன் பிராக்கெட்ல வந்து 1000. ஸோ 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது வந்து 1 செகண்டை 1000 நம்ம கொடுக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ ஆனுங்கிறது நம்ம சொல்லிட்டு அதே மாதிரி ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட், சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். டிஜிட்டல் ரைட், டிஜிட்டல் ரைட். அதே மாதிரி 4th பின் இந்த இடத்துல ஹைக்கு பதிலாக லோன்னா 0 அதை நம்ம கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு டிலே, இங்கேயும் நம்ம டிலே செட் பண்ணணும். ஓகே, டிலே செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம இதில் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த கிரீன் கலரில் ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். அந்த ப்ளே பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா அது சிமுலேட் ஆகும். சிமுலேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த எல்இடி வந்து ஆன் அண்ட் ஆஃப் வந்து 1 செகண்ட் டிலேல வந்து ஆயிட்டு இருக்கும். அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, எல்இடி வந்து ஆன் ஆகுது, தென் ஆஃப் ஆகுது. ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். ஸோ 1 செகண்ட் டிலேல ஆன் அண்ட் ஆஃப் நம்ம எப்படி பண்றதுங்கிறத நம்ம இந்த சிமுலேஷன்ல பண்ணிட்டோம். இதே செட்டப்பை நீங்க ரியல் டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க ஆர்டினோ ஐடிஇல இந்த ப்ரோக்ராமை கொடுத்து
இந்த ப்ரோக்ராமை ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு எல்இடி கொடுத்தீங்கன்னா அது ரியல் டைம்லயும் அதை நீங்க இந்த ஒரு ஆப்ரேஷனை நீங்க பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராமை வந்து சிமுலேட் பண்றது எப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.